அந்த போதைப் பொருள் கிடைக்குதுன்னா அப்போ அந்த அளவுக்கு வந்து இந்த அரசாங்கமும் சரி இந்த காவல்துறையும் சரி எந்த அளவுக்கு ஒரு கவனக்குறைவாக இருக்காங்கன்னு சொல்லி அப்படமா தெரியுது. ஏன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற இந்த காவல்துறை ஏன் ஒரு பள்ளி மாணவன்கிட்ட இருக்க போதைப் பொருள் ஏன் வகுப்பறைக்குள்ள வரைக்கும் வருது, ஏன் அதால் தடுக்க முடியல? என்னதான் பல சட்டங்கள் போட்டாலும் சரி இந்த போதைப் பொருளையும் சரி இந்த மது விற்பனையும் சரி பெண்கள் மேலே நடக்கிற வன்கொடுமையிலும் சரி தடுக்க முடியாமல் தான் இருக்குது, தவிர அதிகரித்து தான் போயிட்டு இருக்குது இந்திய நாடு முழுவதும். சரி ஏப்பா இப்போ சமீபமாக இந்த ஆட்சி வந்ததில் ஒரு 15 கேஸ் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். 3 வயசு பொண்ணு வந்து கற்பழிச்சு கொலை செஞ்சுருக்காங்க. மாற்றம் வேணும்னு சொல்லி வந்தாலும் ஆனால் அந்த மாற்றம் மாறாமல் அப்படியே தான் கிடக்குது இந்த தமிழ்நாட்டில். ஏன் ஒவ்வொரு ஆண்டுமே அதிகரிச்சுனே போயிட்டு இருக்குது இந்த பாலியல் குற்றங்களும் சரி போதைப் பொருட்கள் விற்பனையும் சரி. இப்போ ஆட்சி கொஞ்ச நாள் கெடுபிடி பண்ணி இந்த நாங்கள் மக்களுக்கு கண் துடைப்பா பார்த்தீங்கன்னா இந்த 700 டாஸ்மாக மூடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவிர ஆனால் அது எந்த இடத்துல அது அதிகமாக இருக்கும் அதை மூட முடியாமல் போயிடும். அது மூடிட்டுமே பார்த்தீங்கன்னா சந்துக்குள்ள அது அந்த சாராயத்தை இந்த கொய்சாப்பை சந்துக்குள்ள வீட்டுக்குள்ள நடத்துறாங்க. அந்த அளவுக்கு இந்த போலீஸும் சரி இந்த அரசாங்கமும் சரி எந்த அளவுக்கு கேள்வி அவங்களுக்கு தெரியாம இது நடக்கிறதா இல்லை. ஏன்னா போலீஸுங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கத்துக்கு தெரியும் யார் பண்றா ஏது பண்றா, அதெல்லாம் தெரிஞ்சுமே அவங்க அதை பாதுகாக்காம அதை கண்டுபிடிக்காம அப்படியே மக்களை ஒரு மக்களை கண்துடைப்பா மட்டும்தான் நடத்துறாங்க. இப்போ இதுமாரி பல்வேறு மாநிலங்களும் சரி பல்வேறு மாவட்டங்களும் சரி தொடர்ச்சியாக நடந்துனே தான் இருக்குது. ஏன் இதை கட்டுப்படுத்த முடியல இவங்களால? ஏன்னா அதை வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களாக தான் வச்சுருந்தாங்க. சாதாரண மனுஷன் வச்சுருந்தா பரவாயில்ல, ஈஸியாக அவங்க அடிச்சிடலாம் பிடிச்சிடலாம். ஆனால் பெரிய பெரிய ஆளுங்களால போய் பிடிக்க முடியாது. அவங்க பார்க்குறாங்க மாஃபியா கேங் இதெல்லாம் நடத்துருது. ஏன்னா இது மாதிரியான போதைப் பொருட்களும் சரி ஆபாச இன்டர்நெட்டும் சரி, ஏன்னா இதை மாணவர் மத்தியில் பரவாயில்ல கொண்டு வந்தாங்கன்னா மாணவர் சிந்திக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கான சிந்தனை எப்படி இருக்குன்னா அவனுக்கு வருவான், ஸ்கூலுக்கு வருவான், ஆனால் அவங்க போய் போதைப் பொருளை பண்ணிட்டு வீட்டில் சும்மா படுத்துட்டு தான் இருப்பான். அதை தாண்டி அவனால வாழ்க்கையில் எதுவும் பண்ண முடியாமல் போயிடும். நல்ல விஷயம் கட்டுத்தர கூட பள்ளிக்கூடம் தான் சொல்லுவாங்க, ஆனால் அங்கே போனாலே அவன் போதைப் பொருளுக்கு அடிமையாக தான் இருக்கான். இப்போ இது மாதிரியான பழக்கங்கள் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஏன்னா இது அப்போ சிந்திக்க விடாமல் பண்ணுறாங்க மாணவர்கள். ஏன்னா அவன் சிந்திச்சா கேள்வி கேட்பான், ஏன் எனக்கு கல்வி சரியாக கிடைக்கல, எனக்கு இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரியான மருத்துவம் சரியாக கிடைக்கல, இதுமாரி கேள்வி கேட்கக்கூடாமல் பண்ணுறதுக்காக தான் இந்த போதைப் பொருட்களும் சரி இந்த ஆபாச பாதிக்கப்படுறது நம்மளே மாதிரியான பசங்க தான். பெரியவங்களும் அவன் பாட்டு அவன் படிச்சிடறான், அவன் பணம் வச்சுருக்கான், வேலைக்கு போகிறான், என்ன அவங்க தேவையை அவன் பணத்தை வச்சு பூர்த்தி செஞ்சுக்கிறான். ஆனால் நம்மளால் அப்படி பண்ண முடியல. அப்படி பண்ண முடியாத சூழல் அப்போ பசங்களுக்கு மைண்ட் மன ரீதியாக அவனுக்கு மாற்றம் வருது. அப்போ எதில் போய் நான் பண்ணுறது? ஏன்னா இவனுக்கான தரமான கல்வி இங்கே கிடைக்கல, தரமான கிரவுண்டு கிடைக்கல, ஸ்போர்ட்ஸு விளையாட்டுகள் அவனால் பண்ண முடியல. அப்போது என்ன சொல்கிறாங்க, எதிரே சொல்கிறது கிடையாது இந்த அரசாங்கம் சரி. அவங்க மாணவர்கள் அதிகமாக அதிகரித்து தான் போயிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்காக அதனால தான் இப்போ நாங்கள் மாணவர் சங்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா பல மாணவர்களுடைய பல பிரச்சனைகளை கேட்டு அறிஞ்சு அவர்களுக்கான விளையாட்டுகளை சரி கலாச்சார ரீதியாக மாணவர்களை மேம்படுத்தணும், விளையாட்டு ரீதியாக மாணவர்களை மேம்படுத்துன்னு சொல்லி நம்ம நிறைய இடங்களில் இந்த மாதிரியான பல நிகழ்ச்சிகளும் சரி பல மாணவர்கள் போராட்டம் நடத்தின்னு இருக்கும். எல்லாருக்கும் தரமான கல்வி கொடுக்கணும், எல்லாருக்கும் தரமான விளையாட்டுகள் கொடுக்கணும், மாணவரை அவன் சிந்திச்சு அவன் வழியில் போக விடணும். கல்வி ரீதியாக இங்கே ரொம்ப தாழ்ந்து கிடக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் சொல்கிறாங்க கல்வி தமிழ்நாட்டில் கல்வியில் முதலிடத்தில் இருக்குன்னு. ஆனால் நீ அந்த ஒரு ஏரியாவில் ஒரு ஸ்கூலை பார்த்தா மட்டும் தான் தெரியும் கல்வி எந்த நிலையில் மோசமாக இருக்குது.